எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்ம பேசும்போது எப்பயுமே நம்ம பேச்சு அடுத்தவங்களை பாதிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி தாங்க நான் எனக்கு பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சுன்னா இயர்லி செக்கப்புக்காக மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். அங்கே ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு பெரியவர். அவர்கிட்ட 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. எனக்கும் பைபாஸ் சர்ஜரி பண்ணி 15 வருஷம் ஆச்சு. கரெக்டாக சாப்பாடில் கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கேன். லிமிட்டாக சாப்பிடுவேன். டைமுக்கு எல்லாம் டாக்டர் சொன்ன மாதிரி சாப்பாடை பக்குவமாக நான் பார்த்துக்குவேன். ஆனால் என்னோட ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் இருக்காங்க. அவங்க பண்ணி 2-3 வருஷம்தான் இருக்கும். காலையில் வடையை சாப்பிட்ருவாங்க, காஃபி டீ நிறையா சாப்பிடுவாங்க. டீனா சுகர்னால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. வடையை பிடிச்சி போட்டுருவாங்க. அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, எவனும் இல்லை, உயிரோடு இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நாமளும் தினம் வடையை சாப்பிட்றோம்டா. தினம் காலையில் வடையை சாப்பிடாமல் இருக்க முடியலையே. ஒரு வடையை 2 வடையை சாப்பிட்டு டீயை சாப்பிட்றமேன்னு. நான் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுற ஆள் இல்லை. பட் இருந்தாலும் அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவர் பேசும்போது பக்குவமாகவும் பேசணும், அடுத்தவங்க மனசை புண்படுற மாதிரியும் பேசக்கூடாது. நான் வாழ்க்கையை டேக் இட் ஈஸியாக போயிட்டுருக்காள். ஆனால் மற்றவங்க யாராக இருந்தால் அவங்கள கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். அது இப்படி போய் சேர்ந்துட்டானேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவர் சொன்னதில் மெயின் பாயிண்ட் என்ன, நீங்கள் ஒரு உடம்பு ரீதியாக உடல் நோய்வாய்ப்பட்டு ஏதாவது சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா டாக்டர் சொன்ன மாதிரி அந்த மருந்துலாம் கரெக்டாக எடுத்துக்கணும். கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கணும். கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இல்லை அப்படின்னா சாப்பாட்டு முறையெல்லாம் மாற்றிட்டோம்னா வாழ்க்கை கஷ்டம்தான். அதனால் என்ன மாதிரி யாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உடம்பு பார்த்துங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் உடல் நலத்தை நல்லா பார்த்துக்குங்க. பேசும்போது அடுத்தவங்க மனசு புண்படாத அளவுக்கும் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் என்னோட இந்த விஷயத்தை கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ்.